ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வெஜ் பிரியாணிலாம் பண்ணோம்னா லாஸ்ட்டில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணணுங்க. லாஸ்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சாதம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க. யாருமே லைக் பண்ண மாட்டேங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். கொதிச்சு ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கணுங்க. தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. தண்ணி நம்ம கரெக்டான அளவுக்கு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா நசு நசுன்னு ஆயிருங்க. உதிரி உதிரியாக வேணும்னா கரெக்டான அளவுக்கு தண்ணி வைங்க, கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. கீரகச்சம்பா அரிசியில் பண்ணாலும் இதே அளவில் வைங்க. நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியில் பண்ண தந்தால் 2 டம்ளர் வைக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிடலாங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். பிரியாணி மசாலா இருந்ததுன்னா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் பிரியாணி மசாலா எடுக்க மாட்டேங்க, வீட்டிலேயே அரைச்சி வச்சுருவேன். கரம் மசாலா அந்த பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உப்பு காணுமான்னு செக் பண்ணிடலாங்க. கரெக்டாக இருக்குங்க. அந்த சாதம் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நல்லா வெந்து வர நேரத்தில் தண்ணி வற்றி வரும்போது ஒரு தடவை கிண்டி கொடுத்து நம்ம மூடி வச்சுக்கணும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. ஸ்பீடாக இருந்துச்சுன்னா சட்னு தண்ணிலாம் வற்றிடும், உங்களுக்கு வேகிறதுக்கு லேட்டாகவும் தண்ணி பற்றாமல் போயிடும். மீடியமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வற்றி வரும். நம்ம ஒரு கிண்டி கொடுத்து 2-3 நிமிஷம் வச்சோன்னா கரெக்டாக வந்துடுங்க. தண்ணி வற்றி வரட்டும், நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே பிரியாணி எடுத்து இலையில் சேவ் பண்ணிடலாங்க. நெய் வாசனை, காய்கறி வாசனைகள்லாம் சூப்பராக இருக்குங்க. அப்படியே பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். எவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். பட்டாணிலாம் போட்டு பண்ணியிருக்கனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து தயிர் ரைத்தா வச்சுருக்காங்க. டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.